அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி மூலியமா உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளுமே நீங்க கால் பண்ணி ஜாதகம் ஜோதிடம் சம்பந்தமான பலவிதமான கேள்விகளை கேட்டு பயனடைஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம். நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 044445969595 இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய சந்தேகங்களுக்கெல்லாம் பதிலளிக்கிறதுக்காக பேராசிரியர் பஞ்சநாதன் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதயே வரவரத சர்வஜனமே வஜமானாய ஸ்வாகாக ஓம் அஸ்மத்வஜாய வித்மகே பாசகஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரஜோதயாது. அன்பர்கள் அத்துணை பேருக்கும் வணக்கம். அன்பர்களே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஜாதக ரீதியாக பரிகாரம் பெற்று பூரண நிம்மதி பெறலாம். அதற்கு வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிறேன். ஜோதிட ரத்னா பேராசிரியர் பஞ்சநாதன், நங்கநல்லூர் மற்றும் டி நகர். வணக்கம் சார். சார், பொதுவாக வந்துட்டு ஜோதிடர்கிட்ட வரும்போதே எனக்கு இந்த விதமான பிரச்சனைகள் இருக்கு, இந்த பிரச்சனைகளுக்கு எந்த மாதிரியான தீர்வுகள் காணலாம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பட் சொல்ல முடியாத பிரச்சனைகளுக்கு என்ன மாதிரியான தீர்வுகள் காணலாம் சார்? அதுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்களை செய்யலாம்? அது நீங்க கேட்குற கேள்வி மிக சரியான கேள்வி. அதாவது சில விஷயங்களை வெளியே சொல்ல முடியாது, சில பிரச்சனைகளை சொல்ல முடியலை. இப்போ குடும்ப பெண்கள் வராங்க பாருங்களேன். அப்போ அவங்க உட்கார்ந்துருக்குறாங்க. சார், எங்களுக்கு ஒரு சொல்ல முடியாத சிக்கல் சார், நாங்கள் என்ன பண்ணலாம்? ஒரு 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 விஷயம் ஒன்று சொல்கிறேன். நடந்த சம்பவத்தை, ஒரு பெண் படிக்கிற காலத்தில் ஒரு பையனோட பழகுறாங்க. கல்லூரியில் படிக்கிற காலத்தில் கல்லூரி படிப்பு முடிந்து ஒரு ஆடவனோடு நல்லா பழகிற போது பழகின பின்னால் அவர் லவ் பண்ணுறாங்க. சந்தர்ப்ப சூழ்நிலையினால வேற ஒருவரை திருமணம் பண்ணிக்க வேண்டிய சூழ்நிலை பெற்றோருடைய நிர்பந்தத்தினால ஆயிடுது. இவங்க கல்யாணம் ஆன பிறகு இப்போ அந்த பையன் காதலிச்சார் பாருங்க. அந்த பையன் இந்த பெண்ணை பிளாக்மெயில் பண்ணுறாரு. நீ நான் சொல்ற விஷயங்களுக்கு நீ உடன்படணும், இல்லைன்னா நான் பழைய போட்டோஸ்லாம் வீட்டுக்காரருக்கு தெரியப்படுத்திடுவேன், உன் மாமனார் மாமியாருக்கு தெரியப்படுத்திடுவேன், உனக்கு பிரச்சனைகளை கொண்டு வந்துடுவேன்னு சொல்றாங்க. இந்த மாதிரியாக வெளியில் சொல்ல முடியாத பல பிரச்சனைகள் இருக்கிறது. அதுக்கு என்ன கேட்டீங்கன்னா, அவங்க ஜாதகத்தில் ஒரு பரிகாரம் இருக்கும். அதை கரெக்டாக அதை பார்த்து பண்ணிட்டா அடியோடு அந்த பிரச்சனைகளிலிருந்து வெளியே வந்து விடலாம். அது 100% உதவ முடியும். நான் அந்த பெண்ணுக்கு சொன்ன விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, காலபைரவாஷ்டகம் அப்படிங்கிற ஸ்லோகம் இருக்கு. காலபைரவர் மீது உள்ள அற்புதமான ஸ்லோகம்மா. அந்த ஸ்லோகத்தை நீங்க தினமும் காலையில மாலையில தினமும் சொல்லிக்கிட்டே வாங்கம்மா. ஒரு 48 நாளைக்குள்ளே வித்தியாசம் தெரியும்னு. இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா, 2 நாட்களுக்குள்ளேயே சம்பந்தப்பட்ட நபர் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு, உன் வாழ்க்கையில நான் குறுக்கவே வரமாட்டோமா, என்னை மன்னிச்சிருமான்னு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு போயிட்டாரு. அவ்வளவு அற்புதமான மாற்றம் கொடுத்தது. ஸோ வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகளுக்கு நிறைய பரிகாரங்கள் இருக்கு. அது நேர சிந்திக்கும் போது நம்ம விளக்கமா பேச முடியும். ஓகே சார், நன்றி. முதல் நேர் இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம். சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? ஓகேம்மா, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? ஓகேம்மா, உங்க பையனோட டேட் ஆஃப் பர்த் என்னம்மா? ஓகே, 9/11/1991. ஓகேம்மா, பிறந்த நேரம்? ஓகேம்மா, என்னம்மா கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க? ஹலோ மா, உங்க லைன் கிளியரா இல்ல, 1 செகண்ட் சொல்ல முடியுமா உங்களோட கேள்வி என்ன? ஓகே, இப்போ இந்த அன்பர் ஒரு கேள்வி கேட்க வராங்க. உங்களுக்கு இந்த கால சூழ்நிலையை பார்த்திருக்கேன். உங்களுக்கு கேட்டை நட்சத்திரம், விருச்சிக ராசி. அப்போ 7.5 நாட்டு சனியுடைய பிடியில இவங்க இருக்கிறாங்க. அதனால தான் இந்த கேள்வி வருகிறது இவங்களுக்கு. இந்த பையனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வேலை பிரச்சனை, இந்த பிரச்சனை தீர்வுக்கு தான் அவங்க கேட்க வந்தாங்க. அவங்க ஜாதகத்திற்கு அதுக்குரிய பரிகாரமா நீங்க நரசிம்மரை உங்கள் பையனை வழிபட சொல்லுங்க. சனிக்கிழமைகளிலே 2 தீபம் ஏற்றி நரசிம்மரை 8 சனிக்கிழமைகள் வழிபட்டால் உங்களுடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் பலிக்குமா, நல்லபடியா பலித்து உங்கள் மகன் வாழ்க்கையிலே மிகச் சிறந்த நிலையை பெறுவார். அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஓகேம்மா, நன்றி கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம். வணக்கம். வணக்கம்மா. சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? நான் ஆவடியில இருந்து தனலட்சுமி பேசுறேம்மா. ஓகேம்மா, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? என் பொண்ணுக்காக கேட்கணும். ஓகேம்மா, உங்க பொண்ணோட பெயர் என்ன? நிவேதா. ஓகே, அவங்களோட டேட் ஆஃப் பர்த் என்னம்மா? 13/3/2004. ஓகே, பிறந்த நேரம்? பிறந்த நேரம் வெள்ளிக்கிழமை இரவு 2:30 மணிக்கு. ஓகேம்மா, உங்களோட கேள்வி என்ன? அப்ப நல்லா படிக்கணும் மேடம், அதனாலதான் எல்லாம் மறந்து போயிடுறா. ஓகே, தொடர்ந்து பேசணும். ஓகே தனலட்சுமி மேடம், வணக்கம்மா. அதாவது இந்த உங்கள் மகளுடைய ஜாதகத்திலையும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அனுஷ நட்சத்திரமா
தற்காலிகமான தடைகள், படிப்புல தடைகள் இருக்குன்னு கவலைப்படாதீங்கம்மா. நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குழந்தைகளுக்கு இன்னைக்கெல்லாம் ஹெவி ப்ரெஷர். அந்த சிபிஎஸ்இ பாடம் மற்ற எல்லா பாடத்திட்டங்களையும் எப்படி பார்த்தாலும் இந்த குழந்தைகளுக்கு இன்றைக்கு ஹெவி ப்ரெஷர். நாம படித்த காலத்தில் இருக்கக்கூடிய பாடங்களை விட இன்னைக்கு ஹெவியான பாடங்கள். ஆகவே இந்த குழந்தைகளுடைய மனநிலையை உணர்ந்தும் நம்ம அவங்களுக்கு பாடத்தை சொல்லித்தரணும். இன்றைக்கு நீங்க கவலைப்படாதீங்க. உங்க மகளுக்கு 6 மாதங்கள் தான் இந்த கடினமான சூழல் இருக்கிறது. டிசம்பர் மாதம் 12ஆம் தேதிக்கு பிறகு அவர் கல்வியிலே நல்ல நிலை பெறுவார். வாழ்க்கையில் உயர்ந்த நிலை பெறக்கூடிய கிரக சூழ்நிலைகள் தென்படுகிறது. ஆகவே மகிழ்ச்சி அடையுங்கள். வாழ்த்துக்கள். நன்றிம்மா. தொடர்ந்து அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? என்னோட பேர் வந்து ஹரிபிரபுவன். ஓகே, எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? தருமபுரி. ஓகே சார், இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ன சார்? 28/6/1991 மேம். ஓகே, டைம் ஆஃப் பர்த்? மார்னிங் 9:36. ஓகே, உங்களோட கேள்வி என்ன சார்? எனக்கு இப்போ ஜாப் எப்படி அமையன்றாங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எப்படி இன்னும் எதுவும் ஸ்டார்ட்ல. ஓகே, உங்களுக்கான தீர்வு சார் சொல்வார். தொடர்ந்து பேசலாம். ஹரி, வணக்கம். உங்களுடைய ஜாதகத்துல பாத்தீங்கன்னா நீங்க வந்து பூராட நட்சத்திரம் தேய்பிறை பிரதமை திதியில பிறந்திருக்கிறீங்க, சரிங்களா? அதாவது என்ன நடக்குது அப்படின்னா, சந்திரனும் ராகுவும் சேர்ந்த ஜாதகம் உங்களுக்கு பிரம்மாண்டமான எதிர்பார்ப்பை மனசுக்கு கொடுக்கும். ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் சின்ன விஷயங்களா இருக்கும். ஆகவே நம்ம மனம் திருப்தி அடையாத வகையில் தான் நம்முடைய வேலைகள் கிடைக்கும். ஆகவே என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, அந்த சந்திரனும் ராகுவும் சேர்ந்தா நம்ம என்ன சொல்றோம்? சந்திர கிரகணம்னு சொல்றோம் இல்லைங்களா? அப்போ இந்த கிரகண துன்பங்கள் தீரணும் அப்படின்னா நாம என்ன செய்யணும் அப்படின்னா, அருகிலே இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்திற்கு சென்று திங்கட்கிழமை ராகு காலத்திலே நீங்கள் தீபம் ஏற்றி வரணும். அம்மனுக்கு 4 தீபம் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றணும். அப்படி ஏற்றிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் ஏற்ற ஆரம்பித்த 90 நாட்களுக்குள்ளேயே உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். இந்த 90 நாட்களும் கண்டிப்பாக நீங்கள் அசைவ உணவுகளை தவிர்க்கணும். அப்படி தவிர்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வேகமான பலன்கள் தெரியும். இந்த வேலை இல்லைன்னு மனசுக்கு ரொம்ப கஷ்டப்படாதீங்க. நல்ல பதிலை இறைவன் உங்களுக்கு அருளுகிறான். ஆகவே உங்கள் வாழ்க்கையிலே வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த அழைப்பாளர் கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது நேரம் நல்ல நேரம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி மூலமா உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. தொடர்ந்து அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம். வணக்கம். வணக்கம். சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? பேர் முருகங்க, சேலத்துல இருந்து பேசுறோம். ஓகே சார், இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் கேட்கணும். ஓகே, உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ன சார்? 9/12/71. ஓகே சார், உங்களோட டைம் ஆஃப் பர்த்? டைம் வந்து விடியகாலம் 3:20ன்னு சொல்றாங்க மேடம். சரியா ஞாபகம் இல்ல. நட்சத்திரம் பூர நட்சத்திரம். ஓகே சார், உங்களுக்கான கேள்வி என்ன சார்? என்ன கேள்வி கேட்க விரும்புறீங்க? வந்து தூவன கிணறு கட்டக்கணக்கான வருது. வேலையில எதுவும் நிரந்தரமா இல்ல. வருமானம் கம்மியா இருக்கு. ஓகே, ஒரு முன்னேற்றம் இல்ல வாழ்க்கையில. தொடர்ந்து பேசலாம் சார். நண்பருக்கு வணக்கம். அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் வந்து நீங்க சொல்லக்கூடிய சிம்ம ராசி பூர நட்சத்திரம் தான். கனவு தொல்லைகளும் இந்த ஜாதகத்திலே அதிகம் என்பது காரணம் வந்து இதற்கு உங்களுக்கு ராகு திசை இப்ப நடந்துகிட்டு இருக்கு. ஆகவே நீங்க என்ன பண்ணணும்னா, திருப்பாம்புரம் ஊருக்கு செல்லணும். இந்த திருப்பாம்புரம் ஊர்ல போய் அங்க ராகு கேதுவுகளுக்கு நீங்கள் வந்து அவங்களுடைய துன்பங்கள் விலக ராகு கேதுவை மனதார வேண்டி அங்கே எழுந்தருடைய அருள்வாளிக்கக்கூடிய இறைவனுக்கு உங்கள் பெயர்ல நீங்க அர்ச்சனை செய்து நாகதோஷ பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும். இந்த நாகதோஷ பரிகாரம் சொன்னீங்கன்னா, வாழ்க்கையில கர்மதோஷம் அதிகமாக இருக்கிற போது இப்படி பல தொந்தரவுகள், வாழ்க்கையில் செட்டில் ஆக முடியாத சூழ்நிலைகள் பலருக்கு ஏற்படும். அப்படிப்பட்ட ராகு திசை உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே திருப்பாம்புரம் என்று வழிபடுங்கள். உங்கள் வாழ்க்கையுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நீங்கள் மன மகிழ்ச்சி அடையலாம். வாழ்த்துக்கள். நன்றி சார். தொடர்ந்து அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம். வணக்கம். ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, எங்கிறது கூப்பிடுறீங்க? ஜெயந்திங்க, மெட்ராஸ்ல இருந்து பேசுறோம். ஓகே ஜெயந்திமா, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தாங்க. ஓகேம்மா, உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்னம்மா? 4/1/1963. ஓகே, டைம் ஆஃப் பர்த்? ஈவினிங் 4 o'clock. ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாம். உங்களோட கேள்வி என்னம்மா? என்ன நட்சத்திரம், என்ன ராசி, லக்னம் தெரிஞ்சுக்கணும். ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாம். அதாவது 1961 சொன்னீங்களாம்மா? சரி, இப்போ இவங்க 4/1/1961 சொல்லியிருக்கிறாங்க. இவங்க பிறந்தது புதன்கிழமை. ஆயில்ய நட்சத்திரம், கடகராசி. உங்களுடைய நட்சத்திரமும் ராசியும் கேட்டீங்க. ஆயில்ய நட்சத்திரம், கடகராசிமா. உங்கள் வாழ்க்கையில எல்லா நலமும் உண்டாக என்னுடைய வாழ்த்துக்கள்மா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம். வணக்கம். ஹலோ, சொல்லுங்க, உங்க பேர் என்ன? வைரமுத்து மேடம். ஓகே, எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? வில்லுநாடு மாவட்டம் சோலாட்சி. ஓகே ஃபைன் சார். இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு தான் கேட்டேன். ஓகே, உங்களோட பிறந்த தேதி என்ன சார்? 23
28/1975. ஓகே, பிறந்த நேரம்? நேரம் வந்து 1:10. ஓகே சார், உங்களுக்கான கேள்வி என்ன? அந்த தொழில் இதெல்லாம் பெருசா இருக்கு. ஏற்கனவே இப்ப 17 வருஷம் முதல் நம்பிட்டு ஓகே அடுத்த எப்படி இருக்கும் என்ன ஏது? ஓகே, தொடர்ந்து பேசலாம். உங்களுக்கான தீர்வு சார் சொல்வார், கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நண்பரே, உங்களுடைய ஜாதகத்திலே நீங்கள் குறிப்பிட்டார் போல இப்பொழுது புதன் திசை நடக்கிறது. இதனுடைய உங்களுடைய நட்சத்திரத்தினுடைய அடிப்படைகளை பார்க்கிற போது இந்த செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய குரு பயிற்சி ஒரு அற்புதமான குரு பயிற்சி வருகிறது. இந்த குரு பயிற்சி உங்களுடைய ஜாதகப்படி கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல குரு பயிற்சி, வரப்பிரசாதம். அந்த குரு பயிற்சியை நல்லா பயன்படுத்திக்குவாங்க. நீங்க என்ன செய்யணும்னா, அருகிலே இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு சென்று அங்கே எழுந்தருளி அருள்வாளிக்கக்கூடிய குரு பகவானுக்கு வியாழக்கிழமைகளிலே 3 தீபம் ஏற்றி நீங்க கும்பிடணும். 3 தீபம் ஏற்றி நீங்கள் வழிபடுகிற போது உங்க பிசினஸ்ல இருக்கக்கூடிய டல்னஸ் விலகும், ஒரு புற இருளும் விலகும், அகை இருளும் விலகும், உங்க வாழ்க்கை ஒளிமயமாகும், பிசினஸ்ல நல்ல செழிப்பு உண்டாகும். அதற்கு அடியனுடைய வாழ்த்துக்கள். நன்றி சார். அடுத்த அழைப்பாளர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? முருகையன் அப்பாவுக்காக. ஓகே, உங்க ஊர் சார்? சென்னை. ஓகே, இப்போ யாருக்காக சார் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? ஃபாதருக்கு. ஓகே, உங்க அப்பாவோட பெயர்? முருகையன். ஓகே சார், அவரோட டேட் ஆஃப் பர்த் என்ன? 1/8/1938. ஓகே, டைம்? கடகராசி. டைம் தெரியல. அப்படியா? உங்களுக்கான கேள்வி என்ன சார்? பணம் கொடுத்துருக்காரு, வரல. அதான் ஃபியூச்சர் எப்படி? ஓகே, தொடர்ந்து பேசலாம். குடும்பத்துல பிரச்சனை தான். சரி, அதாவது இப்போ நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஜாதகத்துடைய அமைப்பிற்கும் நீங்கள் சொல்லக்கூடிய நட்சத்திரத்திற்கும் பொருந்தி வரவில்லை நண்பரே. அதனால் உங்களுடைய வைத்திருக்கக்கூடிய குறிப்புகள், ஜாதக குறிப்புகள் சரியாக இல்லை. ஆகவே நான் பிரசனத்துக்கு போய் இந்த சூழ்நிலையை பார்க்கிறேன். இந்த ஜாதகத்தை பார்க்கிற போது, அதாவது ஜாதகம் இல்லாதவர்களுக்கு பிரசன்னம் என்ற ஒரு அற்புதமான முறையை வைத்திருக்கிறோம். இதில் உங்கள் வாழ்க்கையுடைய எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் தெரிந்து அது தீர்க்கக்கூடிய முறைகளையும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். இப்போ இவருடைய ஜாதகத்தை பார்க்கிற போது இந்த பிரசன்னத்தில் இவருக்கு கொடுத்த பணம் திரும்பி வரக்கூடிய சூழ்நிலைகள் இதில் முற்றுமே தென்படவில்லை. ஆகவே நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முருகப்பெருமானுடைய பெண் அம்சமான கௌமாரியை வழிபடணும். கௌமாரி சப்த கன்னிகைகள்ல ஒன்று கௌமாரி. அந்த கௌமாரியை வழிபட்டீங்கன்னா எப்படிப்பட்ட துன்பங்களாக இருந்தாலும் விலகும். இந்த பணம் திரும்ப வருவதற்கு ஒரே வழி கௌமாரியை செவ்வாய்க்கிழமைகளிலே சென்று வழிபடுவது. அவளுக்கு சஷ்டியின் பேரு. நம்ம கிராமங்கள் அவளை மாரியம்மன் என்றும் அழைக்கிறார்கள். ஆகவே அந்த கௌமாரியை சென்று வழிபடுவதன் மூலம் மட்டும்தான் இந்த கொடுத்த பணம் திரும்ப வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். நன்றி சார். அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம். வணக்கம். ஹலோ, வணக்கங்க. சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, எங்க கூப்பிடுறீங்க? நாங்க மகாலட்சுமிங்க, சீர்காழி பக்கத்துல இருந்து கூப்பிடுறாங்க. என் பையனுக்காக கேட்கணும். ஓகேம்மா, உங்க பையனோட பெயர்? ஸ்ரீநாத். ஓகே, அவரோட பிறந்த தேதி என்னம்மா? 87/4/1982ங்க. ஓகே, பிறந்த நேரம்? புதன்கிழமை 6:35. ஓகேம்மா, என்ன கேள்விமா கேட்டு தெரிஞ்சுக்கணும்? அவருக்கு ஒரு வேலை விஷயம் சரியா அமைய மாட்டேங்குது. மனசு கஷ்டமா இருந்துட்டு இருக்கு. ஓகேம்மா, வேலைக்கு போனாலும் அது நிரந்தரமா இருக்க மாட்டேங்குது. தொடர்ந்து பேசலாம். அதாவது உங்களுடைய மகனுடைய ஜாதகத்திலே அவர் மேஷ லக்னத்தில் பிறந்திருக்கிறாருமா. மேஷ லக்னம், கன்னியா ராசி, உத்தர நட்சத்திரம். இயல்பாகவே இவருக்கு கொஞ்சம் மன குழப்பம் இருக்கிறது. ஒரு பையன் ஒரு இன்டர்வியூக்கு போறாரு வச்சுக்கோங்க, அவர் ஜெயிக்கிறோம்னா அந்த நேர்முக தேர்வில் கொஞ்சம் தைரியமா அட்டன் பண்ணணும்ல. அதுவே இந்த பையனுடைய ஜாதகத்திலே தைரிய குறைவு இருக்கிறது. ஆகவே பெற்ற தாயுடைய ஒரு கடமை என்னன்னு கேட்டீங்கன்னா, சிறு வயதிலே தாய்ப்பாலோடு இவர்களுக்கு தைரியத்தையும் சேர்த்து தான் ஊட்டி வளர்க்கணும். இந்த மாதிரி குழந்தைகளுக்கு தைரிய குறைச்சல் தான் காரணம். அனாவசிய கோபமானால் வீட்டிலே வருகிறது. இவருக்கு நீங்கள் கந்தர் சஷ்டி கவசத்தை தினமும் படிக்க சொல்லி வாருங்கள். அதன் மூலமாக நல்ல வேலை அமையும். இப்போ இந்த தை மாதம், ஜனவரி மாதம் வருகிறது பார்த்தீங்களா, அந்த தை மாதம் வந்த பிறகு இவர் வாழ்க்கையிலே மலர்ச்சி ஏற்படும். நல்ல முறையில் வேலை அமையுமா. தொடர்ச்சியாக ஒரு வேலையிலே இருக்கிறதுக்கு கந்தர சஷ்டி கவசத்தை அவர் சொல்லி வர வேண்டும். வாழ்த்துக்கள். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம். வணக்கம். வணக்கம். சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? உமாராணியும் திருச்செங்கோட்டுல இருந்து பேசுறாங்க. ஓகேம்மா, இப்போ யாருக்காகமா கிட்ட தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக கேட்கறாங்க. ஓகே, உங்களோட பிறந்த தேதி என்ன? 15/4/1979. ஓகே, பிறந்த நேரம்? காலையில ஞாயிற்றுக்கிழமை காலையில 9:30, நைட்டு 9:30. ஓகேம்மா, இப்போ என்னம்மா கேட்டு தெரிஞ்சுக்கணும்? இப்ப நான் இன்னைக்கு பரிசு குரூப் பாஸ் பண்ணணும், அதுக்காக கேட்டுட்டு இருக்கேன். ஓகே, தொடர்ந்து பேசலாமா? அம்மா, உங்களுடைய ஜாதகத்துல நீங்க விருச்சிக ராசியில பிறந்திருக்கிறீங்க.
கடினமாக நீங்கள் உழைக்கிறீர்கள். ஒரு நல்ல உழைப்பு ஜாதகத்தை தென்படுகிறது. குரு பகவான் உச்சமாக இருக்கிறார். ஆகவே அரசு துறையிலே உயர்ந்த பதவியை பெற்று ஒரு மாவட்டத்தை ஆளக்கூடிய அளவிற்கு மிகச் சிறந்த மனிதராக நீங்கள் வருவீர்கள் என்று உங்கள் ஜாதகத்துடைய கிரகநிலைகள் குறிப்பிடுகின்றன. ஆகவே நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, படிப்பிலே பரிபூர்ணமாக வெற்றி பெறுவதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய முறைகள் பக்கத்திலே இருக்கக்கூடிய கோயிலுக்கு சென்று அங்கே எழுந்தருளி அருள்வாளிக்கக்கூடிய சிவபெருமானுக்கு நீங்கள் ஞாயிற்றுக்கிழமைகளிலே 5 தீபம் ஏற்றி, அகல் விளக்கு, மண் அகல் விளக்குமா அதை ஏற்றி அவருக்கு தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலமாக தொடர்ச்சியாக ஒரு 12 வாரம் செய்யுங்கள். அதன் மூலமாக அரசு துறையிலே ஒரு நல்ல நிலையாக பதவியை பெற்று வாழ்க்கையிலே நீங்கள் ஜொலிக்க முடியும். வாழ்த்துக்கள். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த அழைப்பாளர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது நேரம் நல்ல நேரம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி மூலியமா உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. தொடர்ந்து பேசலாம் சார். இப்போ இருக்க காலகட்டத்தில் பெரும்பாலானோர் இந்த கடன் தொல்லையால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. கடன் கிடைக்கிறது ஈஸியாக இருக்குது, கடன் அடைக்கிறது தான் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த கடன் தொல்லையால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் இருக்குது? நீங்கள் சொல்கிற விஷயம் ஒரு அருமையான விஷயம். அதாவது கடன் பட்டார் நெஞ்சம் போல கலங்கினான் இலங்கை வேந்தன்னு பிள்ளையால் சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் சொல்லும்போது எனக்கு திடீர் ஒரு சம்பவம் ஞாபகம் வருதுமா. அதாவது ஒரு நாளைக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை, இதை போல ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையிலே ஒரு கணவன் மனைவி வந்திருந்தாங்க. அவர்களுக்கு சொல்ல முடியாத ஒரு அழுகை உட்கார்றாங்க. ஒரு 5 நிமிஷம் இடைவிடாத அழுகை. சார் நாங்கள் ஒரு இக்கட்டில் மாட்டிக்கிட்டோம், சிக்கலில் மாட்டிக்கிட்டோம். அப்படி என்ன விஷயம் கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, சார் நாங்கள் ஏல சீட்டு நடத்திக்கிட்டு இருந்தோம், சீட்டு நல்லா போயிட்டு இருந்துச்சு, நாங்கள் நிறைய சொத்து சுகங்கள் வாங்கினோம், இன்னும் நாங்கள் பெருக்கணும்னு சொல்லி பண்ணும்போது நாங்கள் போட்டு ஷேர் மார்க்கெட்டில் போட்ட பணமெல்லாம் போயிடுச்சு. நிலங்களை விற்று பண்ணலாம் பார்த்தா நிலங்களையும் விற்க முடியல. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே பணம் கொடுத்தவங்க பணத்தை திருப்பி கொடுக்க முடியல. அவங்க பக்கத்தில் எங்களுக்கு அழுத்தம், இப்படி பிரச்சனைகள் அதிகமாக இருந்ததுனால என்ன பண்ணுறதுன்னு தெரியல சார். இப்போ எங்களுக்கு போலீஸ் கேஸு பிரச்சனையும் ரொம்ப திண்டாட்டத்தில் இருக்கோம். கடைசியில் நாங்கள் தற்கொலை பண்ணிக்கக்கூடிய சூழ்நிலையில் நாங்கள் இருக்கோம் சார். அப்படின்னா வாழ்வா சாவான்னு உங்களை பார்த்துட்டு நாங்கள் முடிவு பண்ணுறதுக்கு இருக்கோம்னோன்னே ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. இப்படிப்பட்ட கொடிய சூழ்நிலை இருக்கிறதே என்ன செய்யலாம் அப்படின்னா, இது அவங்கவுங்க ஜாதகத்தில் அதுக்குரிய பரிகாரம் இருக்கும். பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஆண்டவன் அந்த ஜாதகத்தில் அதுக்குரிய பரிகாரத்தையும் தருகிறார். இதுக்கு நாம என்ன சொன்னோம் கேட்டீங்கன்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலில் ஒரு 48 நாள் மாலை நேரத்திலே இந்த பிரதோஷ வேளை வரும். இந்த 4:30 to 6:30 மணி வரை இருக்கக்கூடிய பிரதோஷ காலம், தினமுமே அப்படி ஒரு காலம் வரும். அந்த காலத்தில் நீங்கள் பக்கத்தில் உள்ள கோயிலில் தீபம் ஏற்றுங்கள்னு சொன்னோம். அப்படி தீபம் ஏற்றியவர்கள் வருகிற போது வெளிநாட்டிலிருந்து அவங்க உதவி, அவங்க சொந்தக்காரங்களை பண உதவி செய்து இவங்களுடைய கடன் போவதற்கு வழிகாட்டினார்கள். அப்படி இந்த கடன் அடைபட்டது. அவங்க இன்னைக்கு வாழ்க்கையில் நல்ல நிலைமையில் இருக்காங்க. இந்த தீபம் ஏற்றுவது என்பது அவங்கவுங்க ஜாதகப்படி வித்தியாசப்படும். குடும்ப உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை பொறுத்து இப்படி பல்வேறு முறைகள் இருக்கிறது. ஆகவே முழுமையான முறையில் இந்த பரிகாரம் செய்கிற போது இந்த கடன் தொல்லைகள் முழுமையாக நீங்கிவிடும். கவலைப்பட தேவையில்லை. ஓகே, நன்றி சார். நல்ல தீர்வு கொடுத்துருக்கீங்க. தொடர்ந்து அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம். வணக்கம். வணக்கம் மேம். சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்கிறது கூப்பிடுறீங்க? பொன்மதி, திருப்பூர் மேம். ஓகேம்மா, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தாங்க மேம். ஓகேம்மா, உங்களோட பிறந்த தேதி என்ன? 5/7/1987. ஓகே, பிறந்த நேரம்? 9:35 AM மேம், காலையில. ஓகேம்மா, உங்களோட கேள்வி என்னம்மா? ஹஸ்பண்டுக்கு உடம்பு சரியில்லைங்க மேம். நானும் கவர்மெண்ட் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கேன். டீச்சர் சைட்ல போறதா இல்ல டிஎன்பிசி அந்த மாதிரி ஏதாவது ஜாப் கிடைக்குமா? கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமான்னு கேக்குறேன். தொடர்ந்து பேசலாமா? அம்மா, உங்களுடைய ஜாதகம் சிம்ம லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. பாக்கியத்திலே குரு பகவானுடைய அனுக்கிரகம் பரிபூரணமாக இருக்கிறதுமா. அதாவது டீச்சிங் ப்ரொஃபஷனுக்கே உடைய ஜாதகம். மக்களுக்காக தொண்டு செய்வதிலே இருக்கக்கூடிய அற்புதமான துறையான ஆசிரியர் துறை உங்களுக்கு அமையும் என்பது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கிறது. ஆகவே டீச்சிங் ப்ரொஃபஷனுக்கே நீங்க ட்ரை பண்ணுங்க. அது உங்களுக்கு வாழ்க்கையில நல்ல உயர்வுகளையும் தருமா. இரண்டாவது விஷயம், உங்க வாழ்க்கை துணைவரை பத்தி கேட்டிருந்தீங்க. அவருடைய உடல் நலம் சீராவதற்கு நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு சென்று விநாயக பெருமானுக்கு அருகம்புல் வாங்கி கொடுத்து செவ்வாய்க்கிழமைகளிலே வழிபட்டு வாருங்கள். அவருக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் விலகி உங்கள் இருவருடைய வாழ்க்கையும் நலம் பெறும். அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள்மா. நன்றிமா. அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம். வணக்கம். ஹலோ, சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? என் பேரு ரவி மேடம். ஓகே சார், எங்க இருந்து கூப்பிடுறீங்க? ஹலோ, எங்க இருந்து சார் கால் பண்றீங்க? திருப்பரங்குன்றம் மேடம். ஓகே, இப்போ யாருக்காக சார் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? பொண்ணுக்காக பண்றோம் மேடம். ஓகே, உங்க பொண்ணோட பெயர்? மோனிகா. ஓகே, உங்களோட பிறந்த தேதி? 5/6/96. ஓகே, பிறந்த நேரம் சார்? வேலைக்கிழமை விடியற்கால 2:10. ஓகே சார், என்ன கேள்வி?
அது மேரேஜ் எல்லாம் இருக்கு. ஓகே, தொடர்ந்து பேசலாம் சார். அதாவது உங்கள் மகளுடைய ஜாதகத்துல சார் இவங்க பிறந்திருக்கிறது மீன லக்னம். இவங்களுக்கு வந்து ஜாதகத்துல வந்து சுக்கிர பகவானுடைய பாதிப்பு இருக்கிறது. இந்த களத்திர காரகன் அப்படின்னு சுக்கிர பகவானை சொல்கிறோம். சில நேரங்களிலே இவர்கள் தன்னிச்சையாக எடுக்கக்கூடிய முடிவுகள், உங்களுடைய குழந்தைகள் எடுக்கக்கூடிய முடிவுகள் பேரண்ட்ஸுக்கு பெரிய மனசு கஷ்டத்தை கொடுக்குது. இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் அவர்களுடைய ஜாதகத்தை பார்த்து தனிப்பட்ட முறையிலே தீர்வு காண முடியும். எப்படிப்பட்ட கஷ்டங்களாக இருந்தாலும் விளைக்கிற முடியும். இப்போ இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் வக்கரமாக இருக்கிறார், செவ்வாயுடைய சாரத்திலே இருக்கிறார். மகளை கவனமாக வளர்க்க வேண்டிய கடமையில் நீங்க இருக்கீங்க. 2019ஆம் ஆண்டு இவருக்கு திருமணமாகும். முதல்ல அந்த திருமண தடைகள் விலகுவதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது வாராகி அம்மனை வழிபட வேண்டும். செவ்வாய்க்கிழமையிலே வாராகி அம்மனை வழிபட்டால் உங்கள் மகள் திருமணத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இருக்கிறது இல்லைங்களா, அந்த பிரச்சனை விலகும். இவருக்கு 2019ஆம் ஆண்டு நல்ல முறையிலே திருமணமையும். முருகன் பெயருடையவர் வாழ்க்கை துணைவராக வருவார். வாழ்த்துக்கள். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. சார் இந்த அரை மணி நேரம் ஃபுல்லாக நிறைய தகவல் கொடுத்தீங்க. அது மட்டும் இல்லாமல் கால் பண்ண நேயர்களுக்கெல்லாம் தெளிவான முறையில் விளக்கம் கொடுத்தீங்க. நன்றி சார். ரொம்ப மகிழ்ச்சி.